வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெர்னார்ட் ஷாவோடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் புரோக்கன் இங்கிலீஷ் இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது எஸ்ஸே ஆக்சுவலாக அவர் ரேடியோவில் கொடுத்த ஒரு ஸ்பீச்சோட டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். இதில் அவர் ஆங்கிலத்தை ஒவ்வொருத்தருங்களும் எப்படியெல்லாம் வேறு எதுவாக பேசுகிறாங்க, எப்படி இதுதான் பர்ஃபெக்ட் மாடல் ஆஃப் ஆங்கிலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் சரியான வழி, இப்படி தான் பேசணும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக இதுலேயே அவர் புரோக்கன் இங்கிலீஷ்னு ஒன்று சொல்கிறாரு. புரோக்கன் இங்கிலீஷ்னால் கிராமர் சரியாக இருக்கணும், இலக்கணப்படி நீங்கள் பேசணுன்ற அவசியமே இல்லை. இது முக்கியமாக அவர் யாருக்கு சொல்கிறாருன்னா, ஆங்கிலமாக தாய்மொழியாக கொண்ட நாடுகளுக்கு போகிற அந்த மற்ற நான் நேட்டிவ் ட்ராவலர்ஸ்க்காக அவர் தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பேசுகிற ஆங்கிலம் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பேசுகிறது புரிஞ்சால் போதும்னு சொல்கிறது தான் இங்கே புரோக்கன் இங்கிலீஷ்னு சொல்கிறாரு. அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு, இப்போ கிராமஃபோனில் தான் என்னோடய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நீங்கள் கேட்குறது என்னோடய ஒரிஜினல் வாய்ஸாக இல்லையான்றது கூட என்னால் சரியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்லிமெண்ட்ரி சீஃபாக இருந்த மிஸ்டர் ராம்சே மெக்டோனல் ஒரு வாட்டி கிராமஃபோனில் அவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பேச்சை கேட்ட அந்த கிராமஃபோன் ஆப்ரேட்டர் இது உங்கள் குரல் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமஃபோனோட ஸ்பீடை மாற்றிட்டு இப்போ உங்கள் குரல் மாதிரி இருக்குது பேசுங்கன்னு சொன்னாராம். அதனால் இவர் இப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இப்போ என் பேச்சை கேட்குறவங்களாம் ஆங்கிலத்தை தாய்மொழியாக இல்லாமல் ஆனால் ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நான் நினச்சி பேச போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலாண்டுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்தால் அவங்க பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட டோனு, நம்மளோட டயலாக்கு, நம்ம கிராமர்லாம் தவறாக இருந்துடுமோ, நம்ம தவறாக பேசிடுவோமோ சொல்லிட்டு அவங்க வெட்கப்படுறாங்க. ஆனால் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கரெக்ட் மாடல் ஆஃப் இங்கிலீஷ்னு எதுவுமே கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் ஆகட்டும், அமெரிக்கன்ஸ் ஆகட்டும், ஏன் 2 நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்னால் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட மொழி பேசுகிறவங்க, அவங்க பேசும்போது கூட 2 பேருடைய ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரியாக இருக்காது. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிபிசியில், அதாவது பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனில் நான் ஒரு மெம்பர். என்ன மாதிரியே நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், போயட் லாரட்ஸ், நடிகர்கள்லாம் பிபிசியில் மெம்பராக இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் மொழி வல்லுநர்கள்னே சொல்லலாம். ஏன்னா மொழியை கையாளுறவங்க இவங்க எல்லாம். ஆனால் அவங்க கூட ஒரே மாதிரியாக பேச மாட்டாங்க. அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ஆளுக்கு மாறுபடும். ஏன் ரொம்ப சாதாரண ஆங்கில வார்த்தைகள் கூட அவங்களோட உச்சரிப்பில் வேறு மாதிரி வரும். சாதாரண வார்த்தைகள்னால் எஸ் நோன்றோம் இல்லையா, அதில் கூட அவங்க பேசுகிற வித்தியாசம் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது எளிதில் புரியும். அதனால் இப்படி தான் இந்த வார்த்தையை உச்சரிக்கணுன்ற நினைப்பில் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தானே உதாரணமாக சொல்கிறாரு. நானே எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி பேச மாட்டேன். இப்போ என் வீட்டில் நான் உட்காந்துட்டுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில், என் மனைவி என்கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்கன்னா, நான் ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக பேசி முடிக்க மாட்டேன், தெளிவாக பேச மாட்டேன். எதையோ ஒன்று முணுமுணுப்பேன். சில சமயத்தில் என்னுடைய மனைவிக்கே நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது, திட்டுவாங்க, சரியாக சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம வீட்டில் பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க குடும்பத்துக்குள்ளே பேசுகிறத பார்த்திங்கன்னா, அவங்களும் குடும்ப நபர்கள்கிட்ட பேசும்போது எல்லா வார்த்தைங்களும் வரக்குறையாக தான் உச்சரிப்பாங்க. ஆனால் அதே அவங்க கதவை திறந்து வெளியாட்களில் பேசும்போது வெளியாள் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க உச்சரிப்பாங்க. இதை தான் அவர் கம்பெனி மேனர்ஸ், ஃபேமிலி மேனர்ஸ்ன்றார். கம்பெனி மேனர்ஸ்னால் மற்றவங்க கீழே நம்ம பேசும்போது, இல்லை ஃபார்மலாக ஒரு இடத்துல பேசும்போது அது கம்பெனி மேனர்ஸ். ஃபேமிலி மேனர்ஸ்னால் நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களோட பேசுகிறது ஃபேமிலி மேனர்ஸ். இது எல்லாருக்குமே பொருந்தும், இன்னாருக்குன்னு தான் இல்லை, எல்லாருமே நம்ம அப்படி தான் இருப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி மேனர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் பேசுகிற மேனர்ஸ்ன்னு சொல்லும் போது, இப்போ நான் மணி என்ன அப்படின்னு யாராவது ஒரு முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு கேட்குறேன்னா, அவருக்கு நான் என்ன கேட்குறேன்றது புரியணுன்றதுனால நான் தெளிவாக பேசுவேன். ஆனால் இதே என் மனைவிக்கையில் கேட்கும் போது கிளாக் செட், அதாவது மணி என்ன அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கேட்பேன். அவங்களுக்கும் அது புரியும், எனக்கு பதில் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ கூட நான் உங்ககிட்டலாம் பேசும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியணுன்றதுனால ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்.
இந்த மாதிரிலாம் என் மனைவி கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்றும் ஒன்று இருக்குது, ப்ரெசன்டபிள் மாடல் ஆஃப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு இருக்குன்றாரு. அதாவது 1000 பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்களா, அதில் கண்டிப்பாக 999 பேர் வந்து பேட் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே புரியும். அந்த இங்கிலீஷ் வந்து ஏதோ தவறுகள் இருந்தாலும் அது கேட்குறவங்களுக்கு புரியும். அதுதான் ப்ரெசன்டபிள் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷு. எங்கே ப்ராப்ளம் வரும்னா, இந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசும்போது கேட்குறாங்க இல்லையா, அங்கே தான் ப்ராப்ளம் வரும். அதுவும் கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் வந்து ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்பர் வாய்ஸோ அந்த ப்ராப்பர் டோன்லையோ பேச முடியாது. சில சமயத்தில் வந்து ப்ராப்பர் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கும் போது நம்மளோட இலக்கணம் வந்து தவறாக போயிடுச்சுன்னா அதை கேட்குற அந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களை வந்து நீங்கள் சொல்கிறது அந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் புரோக்கன் இங்கிலீஷில் பேசுங்க. அதாவது இலக்கணப்படி தான் பேசணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சொல்கிறத புரியணும் அப்படின்ற மாதிரி பேசுங்க. இப்போ வந்து சாரிங் கிராஸில் இருக்கக்கூடிய ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா, நீங்கள் வந்து முழுசாக ஒரு தெளிவான ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. சாரிங் கிளாஸ் விச் வே, சாரிங் கிளாஸ் எந்த வழி, இப்படி கேட்டாலே போதும். நீங்கள் ஒரு ஃபாரினருன்றது இந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கருக்கு புரிஞ்சிடும். அப்போ அவர் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் அவர் போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வார், உங்களுக்கு வேண்டிய உதவியை செய்வார். அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் பேச்சை முடிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எங்கே பேட் இங்கிலீஷில் பேசுகிறோம் பயந்துட்டு நீங்கள் வந்து பயணம் செய்யாமல் இருக்காதீங்க. ஒன்று புரிஞ்சுங்க, அதாவது நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் மற்றவங்களுக்கு புரியணும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஃபாரினராக இருந்து நீங்கள் ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா அதுவும் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கருக்கு ஒரு அவமானம்தான். அதே சமயத்தில் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் அவருக்கு புரியலன்னா அவரோட சொந்த தாய்மொழியே அவருக்கு புரியலை அப்படின்ற மாதிரி அந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கருக்கு ஆகிடும். அதுவும் அவருக்கு அவமானம்தான். அதனால் உங்களுக்கு கம்யூனிகேஷனை நீங்கள் ஈஸியாக ஆகிக்கணுன்னா புரோக்கன் இங்கிலீஷில் பேசிங்க. இந்த புரோக்கன் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பலாம் தேவையில்லை. ஒன்று, நல்ல குரலை உயர்த்தி பேசுங்க, அதாவது எதிர்க்கிறவங்களுக்கு கேட்குற அளவுக்கு தெளிவாக. கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்தால் போதும். ஒரு மொழியோட அந்த பேசிக் நாலேஜ், இங்கிலீஷோட பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் எங்கே போனாலும் எந்த நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.